ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்ணாஸ் டெக் இன்ஃபோ. இந்த வீடியோவில் நம்ம ஒரு 3 ஓப்பன் சோர்ஸ் ஆண்ட்ராய்டு ஆப்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பன் சோர்ஸ் ஆப் வந்து நம்ம வாட்ஸ்அப் கிளியர்ன்ற ஒரு ஆப் பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம எல்லாருமே டே டு டே லைஃப்பில் வந்து வாட்ஸ்அப் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம வாட்ஸ்அப்பில் டவுன்லோட் பண்ணுற மீடியாஸ் ஃபைல்ஸ் எப்போவுமே வந்து க்ளீன் பண்ணாமல் தான் வச்சுருப்போம். ஸோ அதை வந்து ஈஸியாக நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்ட்ராய்டு வந்து எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது முன்னாடி நம்ம வீடியோஸில் பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஓப்பன் சோர்ஸ் ஆப் ஸ்டோர் வந்து யூஸ் பண்ணது இல்லைனா வந்து நான் அதை இந்த எப்ட்ராய்டு இன்ஸ்டால் பண்ணுற வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ பாருங்கள். ஸோ நான் இப்போ எப்ட்ராய்டில் போய்ட்டு நம்ம சர்ச்சில் வாட்ஸ்அப் க்ளீனர்னு சர்ச் பண்ணுறேன். ஸோ வாட்ஸ்அப் சர்ச் பண்ணோன்னே இங்கே வாட்ஸ்அப் க்ளீனர் வரும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓப்பன் கொடுக்கலாம். ஸோ ஓப்பன் கொடுத்த உடனே நமக்கு வந்து பெர்மிஷன் வந்து கிராண்ட் பண்ண சொல்லும். ஏன்னா நம்ம வாட்ஸ்அப்பில் யூஸ் பண்ணுற ஃபைல்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ஆக்சஸ் பண்ணணும். ஸோ அப்போ தான் நம்ம க்ளீனப் பண்ண முடியும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு பெர்மிஷன் வந்து கொடுக்கலாம். ஸோ ஃபைல் ஆக்சஸ் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வாட்ஸ்அப்போட டேரக்டரி வந்து செலக்ட் பண்ணோம். ஸோ அதையும் நான் வந்து இப்போ செலக்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம செலக்ட் பண்ணோம் நீங்கள் பார்க்கலாம். நம்ம வாட்ஸ்அப் மீடியா ஃபைல்ஸ் வந்து எவ்வளோ ஸ்டோரேஜ் எடுத்துருக்குதுன்னு வந்து லிஸ்ட் ஆகுது. ஸோ 3.13 GB வந்து என்னோட மொபைலில் யூஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அது வந்து இமேஜஸ் எவ்வளோ ஜிபி நமக்கு எடுத்திருக்கு, அப்புறம் வீடியோஸ். ஸோ இது வந்து அதிகமாக சைஸ் எடுத்திருக்கோ அதோட ஆர்டரில் வந்து இப்போ வந்திருக்கு. ஸோ இமேஜஸ் தான் வந்து இதில் வந்து ஸ்டோரேஜ் அதிகமாக எடுத்திருக்கு. ஸோ அதோட வீடியோஸ் அப்புறம் டாக்குமெண்ட்ஸும் 680 MB இருக்குது. ஸோ ஸ்டேட்டஸும் நம்ம வந்து பார்க்குறது எல்லாமே வந்து இங்கே ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ அதுவும் 30 MB இருக்குது. ஸோ வாய்ஸ் நோட்ஸ் இருக்குது, கிஃப்ட்ஸு, அப்புறம் எல்லாமே ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே இங்கே வந்து லிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ நான் இப்போ வந்து இமேஜஸ் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இமேஜஸ் செலக்ட் பண்ணால் நீங்கள் பணம் ரிசீவ்டு, சென்ட், ப்ரைவேட் எல்லாமே வந்து தனித்தனி செக்ஷனாக வந்துருச்சு. ஸோ மேலேயே வந்து உங்களுக்கு லிஸ்ட் பண்ணுற ஆப்ஷன், அதுக்கப்புறம் வந்து ஃபில்டர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லிஸ்ட்டு வந்து நீங்கள் வேணுங்கிற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். அதே மாதிரி வந்து ஃபில்டர் ஆப்ஷன் நீங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டேட் வைஸ் வந்து ஃபில்டர் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் சைஸ் வைஸும் நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். அப்புறம் நேம் வைஸும் ஃபில்டர் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. நான் சைஸ் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். சைஸ் கொடுத்துட்டு நீங்கள் அப்ளை கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸோ நம்ம வந்து க்ளீனப் பண்ணுறதுக்கு வந்து மேக்ஸிமம் சைஸ் அதிகமாக இருக்கிறத நம்ம வந்து ஃபில்டர் பண்ணுவோம். ஸோ அது வந்து சைஸ் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா வந்து டிசெண்டிங் வந்து டிஃபால்ட் எனேபிளாக இருக்கும். ஸோ எந்த இமேஜஸ் வந்து ஸ்டோரேஜ் அதிகமாக எடுத்துருக்குன்னு பார்த்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி க்ளீனப் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு க்ளீனப் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபைல்ஸ் வந்து ரிமூவ் ஆயிரும். ஸோ இமேஜஸ் மாதிரியே நீங்கள் மற்ற ஃபோல்டர்ஸ்லையும் உங்களுக்கு எந்த வீடியோஸ், டாக்குமெண்ட்ஸ், ஸோ உங்களுக்கு ஃபைல் சைஸ் அதிகமாக இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு தேவையில்லாத ஃபைல்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக க்ளீனப் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து நம்ம செஃபேரான்ற ஒரு ஆப் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த செஃபேரா ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட விண்டோஸ் பிசி அப்புறம் ஆண்ட்ராய்டு டிவைஸை வந்து ரெண்டுமே ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ விண்டோஸில் நீங்கள் காப்பி பண்ணுற கிளிப்போர்டோட காப்பி எல்லாமே நீங்கள் வந்து மொபைலில் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி மொபைலில் நீங்கள் காப்பி பண்ணுறது வந்து நீங்கள் பிசியில் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதில் கிளிப்போர்ட் ஷேரிங் இருக்குது, மீடியா கண்ட்ரோல் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஃபைல் ஷேரிங் ஆப்ஷன், ஸ்டோரேஜ் இன்டெகிரேஷன், நோட்டிஃபிகேஷன், அப்புறம் ஸ்க்ரீன் மிரரிங் ஆப்ஷன்லாம் இருக்குது. ஸோ நம்ம எல்லாமே இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஆப் வந்து உங்களுக்கு எப்ட்ராய்டில் அவைலபிள் இல்லை. ஸோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம கூகுளில் போயிட்டு செஃபேரான்னு சர்ச் பண்ணுறேன். ஸோ செஃபேரா ஆண்ட்ராய்டுன்னு அதுவே வந்துருச்சு. ஸோ செலக்ட் பண்ணலாம். ஸோ செஃபேரா இந்த கிட்டப்போட லிங்க் வந்திருக்கும், ஃபோன் லிங்க்னு செலக்ட் பண்ணிக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஆப், அப்புறம் விண்டோஸ் ஆப் வந்து இன்ஸ்டாலேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்ட்ராய்டு மாதிரியே இது ஒரு ஆப் ஸ்டோர் தான். ஸோ ஓப்பன் சோர்ஸ் ஆப்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ஆப் ஸ்டோர் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து நான் கொடுக்குற லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆண்ட்ராய்டில் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிடலாம். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணலாம். இந்த பேஜோட லாஸ்ட் வந்திங்கன்னா இங்கே ரிலீசஸ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணி ஸோ ரிலீசஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ரிலீசஸில் கீழே வந்திங்கன்னா உங்களுக்கு ஏபிகே ஃபைல் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏபிகே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஏபிகே வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. நான் ஓப்பன் கொடுக்குறேன். இப்போ இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ ஆண்ட்ராய்டில் வந்து இப்போ இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ விண்டோஸில் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ விண்டோஸில் வந்து நான் இந்த லிங்க்கை வந்து ஓப்பன் பண்ணிட்டு மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில் வந்து டவுன்லோட் கொடுக்குறேன். ஸோ கெட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது கெட் கொடுத்துட்றேன். ஸோ ஆப் வந்து இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓப்பன் கொடுக்குறேன். ஸோ இன்ஸ்டால் பண்ணோன்னே நமக்கு வந்து இங்கே நெட்வொர்க் ஆக்சஸ் கேட்குது. ஸோ நெட்வொர்க் ஆக்சஸ் இருந்தால் தான் நம்ம மொபைலுக்கும் வந்து பிசிக்கு கம்யூனிகேஷன் இருக்கும். ஸோ அளவு கொடுக்கலாம். ஸோ இதில் கெட் ஸ்டார்டட் கொடுக்கலாம். ஸோ இனிஷியலாக வந்து ஸ்கிப் ஃபார் நம்ம கொடுத்துட்டு நமக்கு அந்த கனெக்ஷன் வந்து எனேபிள் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணோன்னே இப்போ எந்த மொபைலும் நம்ம கனெக்ட் பண்ணல. ஸோ நம்ம மொபைலில் போய்ட்டு இப்போ நம்ம சர்ச் பண்ணி வந்து கனெக்ட் பண்ணலாம். ஸோ ஆண்ட்ராய்டு அப்புறம் விண்டோஸ் ஆப் ரெண்டுமே இன்ஸ்டால் பண்ணிவிட்டோம். நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து ஸ்டோரேஜ் நம்ம மொபைலில் வந்து எங்கே ஸ்டோர் பண்ணணும், டிஃபால்ட்ஸாக டவுன்லோட்ஸ் வந்து எங்கே ஸ்டோர் பண்ணணும்னு கேட்குது. ஸோ நம்ம வந்து டவுன்லோட்ஸே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக வந்து டவுன்லோட் லொக்கேஷன் தான் இருக்குது. நீங்கள் வேணால் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். ஸோ நீங்கள் பிசியில் வந்து நீங்கள் மொபைல் ஃபீச்சர்ஸ் என்னென்ன ஆக்சஸ் பண்ணுவோம் அதுக்கு வந்து நீங்கள் பெர்மிஷன் எனேபிள் பண்ணணும். ஸோ நான் இப்போது லொக்கேஷன் பெர்மிஷன் எனேபிள் பண்ணுறேன். ஸோ அந்த பெர்மிஷன் நான் எல்லாமே அலோவ் பண்ணிவிட்டேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவையான பெர்மிஷன் மட்டும் அலோவ் பண்ணிங்கன்னா ஸோ நீங்கள் என்னென்ன பெர்மிஷன் அலோவ் பண்ணுறீங்களோ அது மட்டும் தான் நீங்கள் பிசியில் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் எல்லா ஃபீச்சர்ஸும் வேணும்னா நீங்கள் எல்லா பெர்மிஷனும் அலோவ் பண்ணி ஆகணும்.
ஸோ ஃபினிஷ் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து ஆட் டிவைஸ் கேட்குது. ஸோ ஆட் டிவைஸ் கொடுக்கலாம். ஸோ ஆட் டிவைஸ் கொடுத்தோன்னே இங்கே பார்க்கலாம் நம்மளோட பிசியோட இது வந்து கனெக்ஷன் இப்போ வந்துருச்சு. ஸோ ஏன்னா ஆல்ரெடி நம்ம விண்டோஸ் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு இப்போது கனெக்ஷன் கேட்குது. ஸோ நம்ம கனெக்ட் கொடுக்கலாம். ஸோ இப்போ 2 ஆப்ஷன் இருக்குது. ஆட்டோ கனெக்ட் இருக்குது, மேனுவல் கனெக்ட் இருக்குது. நான் ஆட்டோ கனெக்ட் கொடுக்குறேன். ஸோ நம்ம பிசியில் வந்து உங்களுக்கு கனெக்ஷன் அக்செப்ட் பண்ணுறது கேட்குது. ஸோ 1+70 கனெக்ஷன் வந்துருக்கு. ஸோ அக்செப்ட் கொடுக்கலாம். ஸோ இப்போ டிவைஸ் வந்து கனெக்ட் ஆனால் பார்க்கலாம். நம்ம ஸோ டிவைஸில் எவ்வளோ பேட்டரி இருக்குன்னு காட்டுது, நோட்டிஃபிகேஷன் என்ன இருக்குன்னு காட்டுது. ஸோ நம்ம மொபைல் இன்ஸ்டால் பண்ணியிருக்க ஆப்ஸ் எல்லாமே இங்கே லிஸ்ட் ஆகுது. ஸோ மெசேஜஸ்மே இங்கே வந்து இப்போ பார்க்கலாம் லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ மெசேஜஸில் மொபைலில் இருக்க மெசேஜஸ் எல்லாமே இங்கே லிஸ்ட் ஆகிட்டுருக்கு இப்போது. ஸோ செட்டிங்ஸ் ஆப்ஷனில் என்ன இருக்குன்னு இப்போ பார்த்துடலாம். ஸோ செட்டிங்ஸில் வந்து ஸ்டார்ட் அப் ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்புறம் தீம் செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. டிவைஸ் நேம் என்ன வேணுன்றது நீங்கள் விண்டோஸ்க்கு என்ன வேணுன்றது செலக்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ டிவைசஸ் இப்போது நம்ம ஆட் பண்ண டிவைசஸ் இங்கே இருக்குது. ஸோ ஃபீச்சர்ஸில் வந்து கிளிப்போர்ட் ஆப்ஷன் இப்போ எனேபிள் இருக்குது. நோட்டிஃபிகேஷன் வந்து ஆனில் இருக்குது. ஸோ ஸ்க்ரீன் மிரர் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இதை வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டிஃபால்ட் இப்போ எனேபிள் பண்ணல. ஸோ ஸ்க்ரீன் மிரர் ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரீன் காப்பின்ற ஒரு ஆப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஸ்க்ரீன் காப்பியோட ஃபைல்ஸ் நீங்கள் எக்ஸிக்யூட்டிவ் ஃபைல்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீன் மிரர் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நான் கரெக்டாக இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த EXE ஃபைல் வந்து ஸ்க்ரீன் காப்பியில் இருந்தால் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அது மூலமாக தான் நான் இங்கே ஸ்க்ரீன் மிரர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ADBயோட EXE நீங்கள் வந்து எனேபிள் பண்ணி நீங்கள் ADB கமெண்ட்ஸ் வந்து ரன் பண்ண முடியும். ஸோ நாங்கள் மொபைல்லேருந்து நம்ம பிசிக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்து இங்கே பிசி லொக்கேஷன், ஸோ பிசியோட டவுன்லோட் லொக்கேஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ரிமோட் லொக்கேஷன் வந்து இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைலில் வந்து இங்கே கனெக்ட் ஆனால் இப்படி தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்கே கனெக்டட்னு காட்டுது. ஸோ இதில் செட்டிங்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ மொபைலில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் வந்து நீங்கள் பிசிக்கு வேணுன்றதை வந்து நீங்கள் வந்து இங்கே மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ ஆப் பெர்மிஷன்ஸ் நம்ம ஃபஸ்ட் இனிஷியலாக கொடுத்த பெர்மிஷன்ஸ் வந்து நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டோரேஜ் லொக்கேஷன் வந்து நீங்கள் பிசியிலேருந்து நீங்கள் மொபைலுக்கு வந்து அப்லோட் பண்ணுற ஃபைல்ஸ் வந்து இங்கே ஸ்டோரேஜ் வந்து லொக்கேஷன் மாற்றிக்கலாம். இந்த வீடியோக்கான லாஸ்ட் ஓப்பன் சோர்ஸ் ஆண்ட்ராய்டு ஆப் பற்றி இப்போ பார்த்துடலாம். ஸோ ஷார்ட் ஸ்டூடியோன்ற ஒரு ஆப் பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நம்ம மொபைலில் வந்து நம்ம சோஷியல் மீடியா இல்லை மற்ற ஆப்ஸ் யூஸ் பண்ணும்போது வந்து ஸ்க்ரீன்ஷாட் கண்டிப்பாக தேவையானது வந்து எடுப்போம். ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாமே நீங்கள் மேனேஜ் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஆப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ஃபஸ்ட்டு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ எப்ட்ராய்டில் போய்ட்டு ஷார்ட் ஸ்டூடியோன்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ ஷார்ட்ஸ்னு சர்ச் பண்ணால் நீங்கள் ஷார்ட் ஸ்டூடியோ AI பவர்டுன்னு வந்திருக்கு. ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ இன்ஸ்டால் கொடுக்குறேன். ஸோ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓப்பன் கொடுக்கலாம். ஸோ நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே ரீட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஸ்டோரேஜ் பெர்மிஷன் கொடுக்கணும். ஸோ அலோவ் கொடுக்கலாம். ஸோ அக்ரி அண்ட் கண்டினியூ கொடுக்கலாம். ஸோ இந்த ஆப்பில் வந்து உங்களுக்கு AI ஃபீச்சருமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் கூகுளோட ஜெமினி AIயோட API கீ வந்து வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து AI ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த AI ஃபீச்சர்ஸில் வந்து உங்களுக்கு ஆட்டோ கேட்டகரைஸ் வந்து ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாமே பண்ண முடியும். அப்புறம் ஜென்ரேட் சர்ச்சபிள் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அப்புறம் கிரியேட் ஸ்மார்ட் கலெக்ஷன் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்து இந்த ஆப் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த ஸ்கிப் நான் கொடுக்குறேன். ஸோ இந்த ஆப் ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாமே இங்கே வந்து லிஸ்ட் ஆகுது. ஸோ டோட்டலாக 48 ஸ்க்ரீன்ஷாட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம எந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறோமோ அதுக்கு வந்து ஒரு டைட்டில் வச்சுட்டு அதை வந்து நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்மார்ட் கேட்டகரைசேஷன் எனேபிள் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து நியூ ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறத பொறுத்து நம்ம கேட்டகரியில் வந்து அதுவே வந்து ஃபிட் ஆகிடும். ஸோ இதில் நான் கிரிக்கெட்னு ஒரு கேட்டகரி வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். கிரிக்கெட்டுக்கு வந்து நான் கிரிக்கெட்டோட இமேஜஸ் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். கிரிக்கெட்டோட இமேஜஸ் செலக்ட் பண்ணிட்டு நான் இப்போ கேட்டகரி வந்து சூஸ் பண்ணிட்டேன். ஸோ 4 இமேஜஸ் வந்து ஒரு கலெக்ஷன்ஸில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்மார்ட் கேட்டகரைசேஷனும் வந்து கொடுத்துடலாம். ஸோ நம்ம வந்து இது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். கிரிக்கெட் இமேஜ் வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறேன். ஸோ கலெக்ஷன்ஸில் வந்து அது வந்திருக்கான்ற செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே நம்ம AI ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து கீ கண்டிப்பாக ஆட் பண்ணி ஆகணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது கனெக்ட் ஆகாது. ஸோ கூகுள் ஜெமினியோட API கீ வந்து இருந்ததுன்னா நமக்கு வந்து இந்த AI ஃபீச்சர் வந்து ஒர்க் ஆகும். இல்லைன்னா நம்ம எல்லாமே வந்து ஸ்க்ரீன்ஷாட் மேனுவலாக வந்து இதை வந்து கேட்டகரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ புதுசாக இந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து நான் இப்போது ஆட் டேக் கொடுத்துட்டு அதை வந்து டேக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கலெக்ஷன்லேயும் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ கலெக்ஷனில் போய்ட்டு நான் இப்போது ஆட் கொடுக்குறேன். ஸோ ஆல்ரெடி இருக்க கிரிக்கெட்டோட கலெக்ஷன் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நான் டன் கொடுக்குறேன். ஸோ டன் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு வந்து கிரிக்கெட்டோட கலெக்ஷனில் வந்து சேர்ந்துருக்கும். ஸோ கலெக்ஷன்ஸுக்கு போனோன்னா வந்து 5 இமேஜ் வந்து இங்கே கிரிக்கெட்டில் காட்டுது. ஸோ ஸ்டார்ட் ஸ்டூடியோ வந்து நீங்கள் ஜெமினியோட API கீ யூஸ் பண்ணுறீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கூகுளோட ஜெமினியோட API கீ வச்சுருக்கீங்கன்னா அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த API கீ இல்லாமே வந்து நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் மேனுவலாக வந்து கலெக்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து கேட்டகரைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ
இந்த வீடியோவில் நம்ம 3 ஓப்பன் சோர்ஸ் ஆண்ட்ராய்டு ஆப்ஸை பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.